முடியாதியா? முடியாது. தெரியல இருந்தாலும் பரவாயில்ல. சந்தன மரம் விஷ்ணுவின் அம்சமாகும். சந்தனம் சகல காரியங்களுக்கு பூஜைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அதிலிருந்து தெய்வீக ஆற்றல் வெளிப்படுகிறது. அமைதியையும் சாந்தத்தையும் கொடுக்கின்றது. அமைதியும் சாந்தத்தையும் கொடுக்கிறது. இது ஒவ்வொரு மரங்களுடைய பலனை அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சந்தனம் நீங்க உரசி இந்த சந்தனத்தை நீங்க வாசல்ல கீழ்படி இருக்கு இல்லையா, கீழ்படி அதுல 9 பொட்டு வைக்கிறது. அப்புறம் அந்த நிலவாசப்படி மேல நீங்க அந்த சந்தன கட்டையை மேல நிலவாசப்படி மேல வைக்கலாம். அப்புறம் நீங்க படுக்கும் போது தலையாடியில கூட வச்சு கூட படுக்கலாம். ரொம்ப மனத்துல ரொம்ப பாரங்கள்னால பல கஷ்டங்கள்னால தூக்கம் வராது, அந்த அமைதி கிடைக்காது. அந்த அமைதியை வேணுன்றவங்க தலையடிச்சுல தலைகணிகளை படுக்கலாம். ரெண்டாவது நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி கட்டையை கொஞ்சம் கொளுத்திட்டு இப்படியே கொஞ்ச நேரம் வீடு ஃபுல்லா காட்டிட்டு அப்படி அமைச்சிட்டு நீங்க படுக்கலாம். ஏன்னா அந்த சந்தனத்தோட வாசம் கொஞ்ச நேரம் நம்ம இழுக்கிறப்போ மன சாந்தத்தை தரும். ஏன்னா சந்தனம் குளிர்ச்சி இல்லையா, அது அந்த குளிர்ச்சிக்கு தகுந்தாறு போல இந்த மனதை குளிர்ச்சி படுத்தும். ஸ்ட்ரெஸ் அலைப்பாயிர மனசு. புரியுதா? அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு சந்தனத்தை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்புறம் சாம்பிராணியில கூட நீங்க உடைச்சு போடலாம், முகத்துக்கு தடவலாம், உரசி முகத்துக்கு தடவலாம்.